ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். குடமிளகா கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கு தக்காளி, வெங்காயம், குடமிளகா எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலைல டீ போட்ட எண்ணெய்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், மணி பிளான்ட் அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் 2 பிரான்ச்சும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி சுரண்டி வச்சுருக்கேன். இருக்கிற இஞ்சி சுரண்டி வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக. பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவ வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம குடமிளகா கூட்டு பார்க்கலாம். குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. இது கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊற வச்சு அதை நம்ம கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பேன் காஞ்சிருச்சு. அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா தக்காளி, குடமிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பருப்பை வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா சுண்டினதுக்கப்புறம் இறக்கி நம்ம சாப்பாடுக்கும் பிரட்டிக்கலாம். இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.